Hello friends, welcome to Foods of India. இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்த்தியான வெஜிடபிள் ரெசிபி தான் பார்க்க போறோம். பீட்ரூட்டை வச்சு பொரியல் ரெசிபி பார்க்க போறோம். பீட்ரூட்ல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ரத்தத்துல சிவப்பணுக்களோட எண்ணிக்கை அதிகரிக்கும். அதனால அனிமிக் ப்ராப்ளம் இருக்கவங்க இதை அடிக்கடி எடுத்துக்கலாம். அதே மாதிரி கெட்ட கொலஸ்ட்ராலோட அளவை குறைக்கிற தன்மை இந்த பீட்ரூட்டுக்கு இருக்கு. டைஜஷன் ப்ராப்ளமும் சால்வ் ஆகும். ஹை ப்ரெஷர் இருக்கவங்க இந்த பீட்ரூட்டை அடிக்கடி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இவ்வளோ மருத்துவ குணம்ல இந்த பீட்ரூட்டில் இன்றைக்கி ஒரு சிம்பிளான பொரியல் ரெசிபி பார்ப்போம். இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு 150 கிராம் அளவுள்ள பீட்ரூட் கிடச்சிருக்கு. பீட்ரூட்டில் இந்த இலையை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதனோட தோலெல்லாம் நல்லா சீவிட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது ஒரு கேரட் துருவியில் நம்ம துருவி எடுத்துப்போம். இந்த மாதிரி சைஸில் அல்லது இந்த மாதிரி பொடி சைஸில் நம்மளுக்கு எது விருப்பப்பட்ட சைஸில் நம்ம துருவி எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி பெருசாக துருவி எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம பொரியல் பண்ணிடலாம். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிப்போம். எண்ணெய் நல்லா சூடான உடனே 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுப்போம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினதை இதில் நம்ம போட்டுப்போம். இது கூடவே காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கலாம். வாசத்துக்கு கொஞ்சமாக நம்ம கறிவேப்பிலை போட்டுப்போம். வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம போட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கலாம். வெங்காயம் பாதி அளவு வதங்கிட்டது. இந்த டைம் நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை குறைஞ்சது 1 மணி நேரமாக ஊற வச்சு அந்த கடலைப்பருப்பை இதில் போட்டு வதக்கி எடுத்துப்போம். இந்த மாதிரி கொஞ்சமாக பீட்ரூட் இருக்கும்போது இந்த கடலைப்பருப்பு சேர்த்து போட்டு வதக்கும்போது நம்மளுக்கு குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அது ஒரு மூடி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு 2 நிமிஷம் நம்ம வேக விடுவோம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் மூடியை திறக்கலாம். இப்போ நம்ம துருவி வச்ச பீட்ரூட் துருவலை இதில் போட்டுக்கலாம். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பீட்ரூட்டை நம்ம ஒரு 1 நிமிஷம் நல்லா வதக்கிப்போம். கடலைப்பருப்பும் பீட்ரூட்டும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இதை கிளறி விடுவோம். இப்போ ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டது. இப்போ பீட்ரூட் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி தெளித்து அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு மூடி போட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் நம்ம வேக விடுவோம். அந்த 2 நிமிஷத்துக்குள்ளே இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடும். 2 நிமிஷம் ஆச்சு, மூடியை திறக்கலாம். பீட்ரூட் நல்லா வெந்துட்டது. அதே மாதிரி கடலைப்பருப்பு ஏற்கனவே ஊற வச்சதுங்கிறனால அதுவும் நல்லா வெந்துட்டது. இப்போ துருவி வச்ச தேங்காய் துருவல் ஒரு 1/4 கப்பை இதில் போட்டு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ தேங்காய் துருவல் பீட்ரூட்டோட நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். பீட்ரூட் பொரியலுக்கு அதிகமாக உப்பு தேவையில்லை. நம்ம ஏற்கனவே வெங்காயம் வதக்கிறதுக்கு உப்பு கொஞ்சம் போட்டிருக்கோம். அந்த உப்பே இதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி பீட்ரூட்டோட நம்ம கடலைப்பருப்பு சேர்த்து பொரியல் பண்ணி கொடுத்தோம்னா பீட்ரூட் பிடிக்காதவங்க கூட இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த மெத்தடில் பீட்ரூட் பொரியல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.